ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மாலை ஹிந்தி தமிழ் ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய் ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் தெய்வ சமூகத்தில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாகவும் இந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தும் வண்ணமாகவும் பாடல்களை பாடவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணங்கள் வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய தொடுதல் எங்கள் யாவரோடும் இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். திருவசனத்தை எங்கள் மத்தியில் பிரசங்கிக்கிற உம்முடைய தாசனை கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வாதம் கேட்கிற ஜனங்கள் யாவருக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை செய்யும், வழி நடத்தும். கனம் துதி மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. और महिमा के योग परमेश्वर के नाम की महिमा होने पाए. துதிக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ये बहुत ही एक अच्छा एक पवित्र दिन में परमेश्वर हम सबों को इकट्ठा किया है कि हम उसकी महिमा कर सकें. இந்த பரிசுத்த நாளில் நம்மை ஒருமனதாக சேர்த்திருக்கிறார். நம்ம அவை ஆராதனை செய்யும்படியாக அதற்காக நன்றி செலுத்துகிறோம். वो परमेश्वर सामर्थी परमेश्वर அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். हमें हर परिस्थिति में सामर्थ देता है कि हम उसके साथ जी सकें. எல்லா சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு வல்லமை தருகிறார் அவரோடு வாழும்படியாக. आज हम थोड़ी सी परमेश्वर के वचन से हम कुछ मिनट हम मनन करेंगे और प्रभु से हम उस आशीष को पाएंगे जो आशीष हमारे लिए परमेश्वर रखा है. ஆண்டவருடைய வேதத்தை சில நொடிகள் தியானிப்போம். அதில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். परमेश्वर कौन सा आशीष रखा है हमको
पता नहीं, आपको पता नहीं, पर वो हमारे लिए कुछ न कुछ आशीष को रखा है। ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்பது எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर के वचन से एक वचन को हम लोग पढ़ेंगे और पढ़ करके हम उसके ऊपर हम मनन करेंगे। இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம், அதனை நாம் தியானிப்போமாக. बाइबल में दूसरा राजा की किताब उसका 6 अध्याय उसका 16 पद। பைபிளில் 2 ராஜாக்கள் 6ஆவதுல 6வது அதிகாரம் 16வது வசனம். हम हिंदी में पढ़ेंगे, हम हिंदी में पढ़ेंगे, उसके बाद तमिल में पढ़ेंगे। उसने कहा मत डर, क्योंकि जो हमारी ओर है वह उनसे अधिक है जो उनकी ओर है। 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். जो उसने कहा मत डर, क्योंकि जो हमारी ओर है वह उनसे अधिक है जो उनकी ओर है। அவர் சொன்னான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். हम उनसे अधिक है जो उनकी ओर है। மற்றவர்களை பார்க்கிலும் நாம் அதிகமானவர்களாக இருக்கிறோம். यहाँ पे कौन कह रहा है ऐसे बात? एक परमेश्वर का अभिषिक्त किया हुआ दास कह रहा है। இந்த வார்த்தை யாரால் சொல்லப்படுகிறதுன்னா ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதரால் அருளப்படுகிறது. यहाँ पे परमेश्वर का एक अभिषिक्त दास है, बहुत ही नामासूरी समझते हैं, बहुत ही नामासूरी दास है जिनका नाम एलीसा है। वो अपने चेले से कह रहा है मत डर। இங்கு ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற பெயர் பெற்ற மனிதர் எலிசா இதை சொல்லுகிறார். मत डर, क्योंकि जो हमारी ओर है वह उनसे अधिक है जो उनकी ओर है। பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். अनजाने में हम लोग डर जाते हैं या तो पाप करते हैं। தெரியாம நம்ம பல தவறுகளை செய்து விடுகிறோம். ये परमेश्वर के दास, बहुत बड़ा अभिषिक्त दास के साथ चेलों लोग रह रहा था, लेकिन फिर भी इन लोग अभी तक नहीं जानता था कि परमेश्वर की सामर्थ्य कितना है। இந்த தேவ மனிதரோடு இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய அந்த சர்வ வல்லமையை உணராது இருந்தார்கள். इन लोग नहीं जानता था कि परमेश्वर की सामर्थ्य कितना है, इसलिए ये लोग डर गया था। ஆண்டவருடைய வல்லமை இது அப்படின்னு அவர்களுக்கு தெரியாத நிலையில் அவர்கள் பயப்பட்டு கொண்டு இருந்தார்கள். यहाँ पे घटना हम बताने के लिए चाहते हैं कि इस घटना में क्या हुआ है। ये घटना शुरू होता है 6 अध्याय का 8 पद से लेके 23 पद तक है। इसके बीच में क्या मुख्य घटना है? இங்கே என்ன சம்பவம் நடந்தது என்பது 6ஆம் அதிகாரம் 6 अध्याय का 8 पद, 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 23வது வசனங்கள் வரை 33 வரை அது சொல்லப்பட்டிருக்கிறது. 23 வரைக்கும் 23 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தியானிப்போம். क्या घटना? 2 देश की राजा है। இங்க என்ன சம்பவம் அப்படின்னா 2 ராஜாக்கள். ये 2 देश के राजा, एक देश का राजा का नाम आराम, ये एक आराम के देश का राजा है। ஒருவர் ஆராம் தேசத்துடைய ராஜா, एक इस्राएल देश के राजा है, இன்னொன்று இஸ்ரேலுடைய ராஜா। आराम के देश, आरामी लोग यहाँ इस्राएली लोग के पास आकर के युद्ध करता है, इसके ऊपर जय पाने की कोशिश करता है। இந்த ஆராம் தேசத்துக்காரங்க இஸ்ரவேலர்களோட வந்து சண்டை பண்ணி யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். यहाँ पे हम क्या देखते हैं कि इसके साथ में इस्राएलियों के साथ में युद्ध करने के लिए चाहता है। இஸ்ரவேல் ஜனங்களோட அவர் யுத்தம் பண்ணும்படியாக கடந்து வந்தார்கள். लेकिन तो जब यहाँ प्लान बनाता है आरामी लोग, இங்க அந்த மாதிரி துஷ்ட மனிதர்கள் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, आरामी लोग प्लान बनाता है कि हम इस्राएल को जाकर के नाश कर देंगे, இஸ்ரவேலை போய் நம்ம அழித்து விடுவோம் என்று திட்டம் போடுகிறார்கள். इस्राएली लोग को नाश कर देंगे, उसके ऊपर जाकर युद्ध करके उसको नाश कर देंगे, उसको लूट लेंगे, இஸ்ரவேலை அழித்து அங்க எல்லாம் நம்ம திருப்பிக் கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். लेकिन जो योजना आराम देश के राजा अपने बेडरूम में बनाता है,
वो इस एलिसा को पता रहता है, वो पता रहता है, अनजान वो ऑटोमेटिक वो जानता है कि क्या वो सोच रहा है, क्या योजना बना रहा है आराम के राजा। சீரியாவின் ராஜா இங்க ஒரு முடிவு எடுக்கிறார், இஸ்ரவேலோடு சண்டை பண்ணணும், அதை அழிக்கணும்னு. ஆனால் இது ஆவியிலே எலிசா அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது. जब ये यहाँ योजना बनाता है तो एलिसा को पता रहता है कि क्या योजना बना रहा है इस्राएल के विरोध में, परमेश्वर के लोग को विरोध में, सारा उसको पता है. அது ஆண்டவரால் எலிசாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இவர்கள் என்ன செய்ய திட்டமிடுகிறார்கள் என்பது. यहाँ पे उसको पता है, इसलिए इस एलिसा बोलता है बार बार इस्राएल के राजा को, राजा देख फलाना ये आराम के राजा आ रहा है, यहाँ पे युद्ध करने के लिए बच के रहना, होश में रहना, ये काम करना. उसको हमेशा चेतावनी देता है, उसको मार्गदर्शन भी करता है. ஆவியில் உணர்த்தப்பட்ட எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அடிக்கடி உணர்த்துகிறார், இந்த மாதிரி சீரிய தேசத்து ராஜா உங்களோடு படையெடுக்க வருகிறான், இந்த மாதிரி செய்ய போகிறான், நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கணும், இதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரைகளையும் வளர்கிறார், ஆலோசனைகளையும் அளிக்கிறார். यहाँ पे जब ये पता चला कि सब जो भी योजना बनाता है आराम के राजा, इस्राएल को राजा के पता रहता है, तो ये गुस्सा हो गया. இஸ்ரவேலுடைய ராஜா அதை அறிந்தபோது அவருக்கு மிகவும் கோபம் உண்டானது. उसको गुस्सा हो गया, खोज रहा है अपने सैनिकों के बीच में, हमारे सैनिकों के बीच में कौन ऐसा है जो चुगली करने वाला है, हमारे सारे योजना को इस्राएल को राजा को बताता है. இங்கே சீரிய அரசு குழம்பி போயிருக்கிறான். நம்ம எடுக்கிற திட்டங்களை, முடிவுகளை இஸ்ரவேல் ராஜாவுக்கு எப்படி தெரியுது? இங்கே யார் அந்த மாதிரி துரோகம் பண்றவனுக்கு தேடுகிறார்? राजा को सच्चाई पता नहीं, अनजाने में गुस्सा कर रहा है. அந்த ராஜாவுக்கு அது தெரியாது, அவர் தேவையில்லாம அவர் கோபப்படுகிறார். उसको गुस्सा कर रहा है, तुम ही लोग, आराम के राजा गुस्सा कर रहा है, तुम ही लोग कोई होगा जो मेरे बारे में वहां जाके बताता होगा. தன்னுடைய படைகளில் உள்ளவர்களுக்கே சொல்லுகிறார், உங்கள யாராவது ஒருவர் தான் என்னுடைய திட்டத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறார். अनजाने में पाप कर रहा है, தெரியாம பாவம் செய்கிறார். वो गुस्सा करके पाप कर रहा है. अनजाने में कौन है बताओ? கோபத்துல தெரியாம அந்த பாவத்தை செய்கிறார். परमेश्वर के लोग ऐसे अनजाने नहीं रहना है, ट्रूथ को, सच्चाई को जानना है, अपने मन में गड़ के किसी के ऊपर दोष नहीं लगाना. தேவ பிள்ளைகளும் அப்படியே இருக்கணும், யார் மேலேயும் குற்றம் சுமத்தாதபடிக்கு நம்முடைய மனதில் தியானிக்க வேண்டும், இது எப்படி என்று. उसके अंदर में क्या चल रहा है उसको जानना है. அதற்குள்ள என்ன நடந்து கொண்டு இருக்கிறதை நம்ம ஆவியில் உணர हम வேண்டும். लोग को समझना है क्या जरूर कि उसके सच्चाई को, அதுல என்ன உண்மை என்பதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். सैनिक लोग बोला राजा, அந்த ராணுவ வீரர்கள் சொன்னார்கள், ராஜா ये हम लोग कोई चुगली नहीं करते हैं, நாங்க ஒரு தடவை அங்க போய் இதை பற்றி எதுவும் சொல்லல. वहां पे इस्राएल में एक परमेश्वर का दोस्त है जिसका नाम है एलिसा, वो सब कुछ जानता है जो भी आप योजना बनाते हैं. அங்க இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், அவருடைய பேர் எலிசா. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அவருக்கு ஆவியில் உணர்த்தப்படுகிறது. राजा के बेडरूम जो होता था, बिस्तर, सोने वाला कमरा जो होता था, बहुत गुप्त, चारों तरफ से सुरक्षित रहता था, कोई नहीं जाता था. उस कमरे के अंदर में राजा योजना बनाता था, वो बात भी एलिसा को पता था. எலிசா தன்னுடைய அரண்மனையில் தனிப்பட்ட அறையில் அவர் மாத்திரம் தங்கி ரெஸ்ட் எடுக்க, ஓய்வு எடுக்கிற அறையில் அவர் பண்ணுகிற முடிவுகள் எலிசாவுக்கு அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. यहाँ पे एलिसा को पता था, इसलिए क्योंकि वो परमेश्वर की आत्मा में होकर के जीता था, परमेश्वर के अभिषेक में होकर के जीवन जीता था. இங்கே எலிசாவை பார்ப்போம்னால் அவர் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய ஆத்மா பாரத்தினால நிரம்பி ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவராய் இருப்பதனால ஆண்டவர் அதை ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். जीवन पवित्र आत्मा के अनुसार था. அவருடைய வாழ்க்கை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தது. वो कभी भी अपने आप से योजना नहीं बनाता था. அவர் எப்பொழுதுமே தானாக எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதில்லை. हमेशा परमेश्वर से दर्शन पाता था. எப்பொழுதுமே ஆண்டவரை முன்பாக வைத்து அவருடைய யோசனை, அவருடைய தரிசனங்களை கேட்பவராக இருந்தார். किसी के जीवन के बारे में अगर सच्चाई जानना है तो पवित्र आत्मा से जानना होगा. अपने आप से आप जानेंगे तो आप पाप करेंगे और करवाएंगे भी. எதையுமே அவருடைய அந்த ஆத்மாவை நம்ம பார்க்க வேண்டும். வெளியரங்கமாக எதுவும் முடிவு எடுத்தால் அது தவறுதலாக இருக்கும். परमेश्वर के लोग हमेशा आत्मा में सोचता है.
தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தம்முடைய ஆத்மாவினால் நிர்ணயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ये दोनों के बीच में भिन्नता समझते हैं ना, अलगदाई, डिफरेंट है. एक स्पिरिचुअल पर्सन एंड स्पिरिचुअल पर्सन के बीच में, दोनों के बीच में भिन्नता क्या है? जो अनस्पिरिचुअल है अपने समझ से सोचेगा, लेकिन स्पिरिचुअल जो है परमेश्वर की आत्मा में सोचता है. இங்கே ரெண்டு தரப்பு இருக்காங்க. ஒரு ஆள் ஆண்டவருடைய ஆத்மாவினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வழி நடத்தப்படுகிறார். இன்னொன்று தன்னுடைய சுய பலம், சுய லாபம், சுய அறிவினால செயல்படுகிறவராக இருக்கிறார். इसलिए एलीसा को जो भी करता था, जो भी सोचता था, परफेक्ट रहता था, क्योंकि वो परमेश्वर की आत्मा में चलाया जाता था. எலிசாவோட முடிவுகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வருகிறதுனால அது சரியாக இருக்கும், நேர்த்தியாகவும் இருக்கும், கரெக்டாக இருக்கும். परमेश्वर की आत्मा में जीने वाला व्यक्ति हमेशा परमेश्वर की मार्ग में चलता है, परमेश्वर की मार्ग में दूसरों को भी अगुवाई करता है. ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய ஆத்மாவால் நிரப்பப்பட்டவர்கள் அவர் நிர்ணயிக்கப்பட்ட வழியில் போகிறாங்க, மற்றவர்களையும் நேர்வழிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ये मसीह लोग, जो विश्वासी लोग, जो परमेश्वर के लोग, उद्धार पाए लोग, परमेश्वर के रास्ता में चलना ही एक बहुत बड़ा चैलेंज की बात है. ரட்சிக்கப்பட்ட நாம், விசுவாசிகளாகி இருக்கிற நாம் ஆண்டவருடைய அந்த வழியில், அவர் அருளி இருக்கிற அந்த வழியில் நடக்கிறது மிகவும் சிரமமான ஒன்று. क्योंकि परमेश्वर के रास्ता साधारण रास्ता नहीं, ये बहुत कठिन रास्ता है. बहुत सोच समझ करके परमेश्वर की आत्मा में हम जिएंगे, तभी हम चल सकते हैं परमेश्वर की रास्ता में. ஆண்டவருடைய வழி அது உன்னதமானது, நமக்கு தெரியாதது. அதனால் நம்மை ஆலோசித்து கர்த்தரோட நிதானித்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். परमेश्वर देखिए कैसे यहाँ पे एलीसा को प्रकट करता है. இங்கே ஆண்டவர் எப்படி அவருக்கு வெளிப்படுகிறார் என்று பார்ப்போம். यहाँ पे राजा भेज रहा, कहाँ है एलीसा, पता करो. तो இங்கே சொல்கிறார், எலிசா எங்க, கண்டுபிடிங்க, उसको पता करो कहाँ पे है, அவரை தேடுங்க. हम लोग सैनिक को भेजेंगे, पकड़ के उसको लाएंगे अपने देश में, आराम देश में. இங்க சீரியா ராஜா முடிவு பண்ணா நம்ம ராணுவ வீரர்களை அனுப்பி எலிசாவை பிடிச்சிட்டுங்க வந்துருவோம் அப்படின்னு. यहाँ पे कहाँ है, उसको पता करो कौन सा जगह में है. எந்த இடத்துல இருக்கிறான்னு தேடுங்க, எலிசாவை கண்டுபிடிங்க, அவரை கூப்பிட்டு வருவாங்க. अपनी योजना के, अपने सोच के अनुसार एक परमेश्वर के दास के ऊपर हाथ उठाने की कोशिश कर रहा है. தன்னுடைய மாம்சத்தில் பலப்பட்டு அந்த மாதிரி முடிவு எடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையை அவர் பிடிக்கும்படியாக விரோதம் கொண்டு அவர் அந்த முடிவை எடுக்கிறார். अभी भी वो नहीं समझा है कि परमेश्वर की आत्मा सब कुछ इसको बताता है, इसलिए वो जानता है, इसलिए अभी भी बोल रहा है पकड़ के लाएंगे उसको. இப்பொழுதும் அவர் ஆவியில உணராமல் இருக்கிறதுனால் தன்னுடைய சுயபலத்தில் சொல்றார், அவரை பிடித்து கொண்டு வா என்று. यहाँ पे सैनिक लोग, यहाँ पे से अब आराम के राजा एलीसा को पकड़ने के लिए सैनिक भेजा, घोड़ा भेजा, सब कुछ भेजा कि उसको पकड़ के लाओ. எலியாவை பிடிக்கும்படியாக ராணுவ வீரர்களை எலிசாவை பிடிக்கும்படியாக ராணுவ வீரர்களை, குதிரைப்படை வீரர்களை அனுப்புகிறார், அவரை பிடித்து வரும்படியாக. यहाँ पे जब पकड़ने के लिए गए, चारों तरफ उसका घर को घेर लिया, उस नगर को, सिटी को घेर लिया. அவர் தங்கி இருந்த அந்த நகரத்தை ஃபுல்லா அவங்க சுத்தி இது பண்ணிட்டாங்க. एलीसा के चेले लोग देख करके डर गए, बाप रे इतना लोग आ गया. எலிசாவோட அந்த சீசர்கள் பார்த்து, அப்பா இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னு பயந்துட்டாங்க. इतना लोग आ गया हमको घेरने के लिए, இவ்வளவு பேர் நம்மளை சுற்றி நிற்கிறார்களே என்று பயந்து விட்டார்கள். अब तो मार देगा, இப்ப நம்மளை கொண்டு போடுவாங்க, क्या करेगा पता नहीं. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு தெரியலையே. एलीसा का चेला डर गया. எலிசாவுடைய சீசர்கள் பயந்து விட்டார்கள். अभी भी परमेश्वर की सामर्थ को नहीं देखा था. ஏன்னா அந்த சீசர்கள் ஆண்டவருடைய அந்த அற்புதத்தை, வல்லமையை காணாதிருந்தார்கள். एलीसा के साथ परमेश्वर का अभिषेक किया हुआ महान दास एलीसा के साथ रहता है, चेला लोग है, फिर भी सामर्थ पता नहीं है उसको. ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அந்த எலிசா கூட இருந்தும் அதை உணராது இருந்தார்கள் ஆண்டவருடைய வல்லமையை குறித்து. उसी समय में एलीसा कहता है, அந்த நேரத்தில் எலிசா சொல்லுகிறார், मत डर, பயப்படாதே, क्योंकि जो हमारी ओर है वह उनसे अधिक है जो उनकी ओर है. நம்மளோடு இருக்கிறவர்களே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம், நம்மளோடு இருக்கிறவர் அதிகமா இருக்கிறாங்க. ये बोलने तक भी, जब तक ये बोला है तब तक भी उसके चेले लोग दर्शन नहीं पाया है. இது சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த தரிசனமும் சீசர்களுக்கு கிடைக்கவில்லை. तब तक भी ये नहीं देखा है जो चारों तरफ उसके चारों तरफ परमेश्वर का दूत दिखाई दे रहा है, अभी भी नहीं देखा है. ஆண்டவருடைய தூதர்கள் அங்கு பாளையம் இறங்கி இருப்பதை அவருடைய சீசர்கள் காணாது இருந்தார்கள். उस समय में एलीसा कहता है मत डर,
அந்த நேரத்தில் எலிசா சொல்கிறார், பயப்படாதே, तुम परमेश्वर के बच्चे हो, मत डर। நீ ஆண்டவரோட பிள்ளை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. कोई किसी परिस्थिति में आ जाए, मत डर। எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நீ பயப்படாத. तू क्यों डरता है? ஏன் பயப்படுற? उसी समय 17 पद में पढ़िए, 17 पद में पढ़िए, कितना हिंदी में पढ़ते हैं, उसके बाद तमिल में पढ़ेंगे कितना मजा से। तब एलीसा ने यह प्रार्थना की, हे यहोवा इनकी आंखें खोल दे कि यह देख सके। तब यहोवा ने सेवक की आंखें खोल दी, और जब वह देख सका तब क्या देखा कि एलीसा के चारों ओर का पहाड़ अग्नि में घोड़ों और रथों से भरा हुआ है। இங்கே ஆண்டவருடைய அற்புதமான அந்த வார்த்தைகளை படிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். चेला लोग है एलीसा का, எலிசாவோட சீசர்கள், एलीसा के साथ में रहने वाला है, எலிசாவோட இருக்கிற சீசர்கள் अभी भी नहीं दिख रहा है। இப்பொழுதும் அவர்கள் பார்க்க முடியவில்லை. परमेश्वर मेरे चारों तरफ कितना अग्नि में घोड़ों और रथों का रखा है, मुझे बचाने के लिए अभी भी नहीं दिख रहा है। தேவ தூதர்கள் அக்னிமயமான குதிரைகள்ல ரதங்கள்ல சூழ்ந்திருக்கிறதை அவர்கள் அப்படியும் காணாதிருந்தார்கள். अभी भी ये लोग नहीं देख रहा है, இப்பொழுதும் அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. बोलने के बाद भी नहीं देख रहा है। அவர் சொன்ன பிறகு அதை பார்க்க முடியவில்லை. लेकिन जब एलीसा बोला, परमेश्वर इनकी आंखें खोल दे, அப்பொழுது எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும், परमेश्वर इनकी आंखें खोल दे। ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும். प्रार्थना करना है, हर एक मसीह लोग की आत्मिक आंखें खुलना है ताकि सच्चाई को जान सके। அந்த உள்ளார்ந்த அந்த ஆத்மாவின் கண்கள் திறக்கப்படும்படியாக உண்மையை அறிந்து கொள்ளும்படியாக எலிசா இங்கே விண்ணப்பம் பண்ணுகிறார். हम लोग प्रार्थना करना है कि सच्चाई को, परमेश्वर की सच्चाई को हम जान सके गहराई से, इसके लिए प्रार्थना करना है। हर एक அந்த சூழ்நிலைகளில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே என் ஆத்மாவை திறந்தருளும், என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும், என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்யணும் ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். अभी इंडिया में खाली प्रार्थना चल रहा है, இப்போ இந்தியாவில் பிரார்த்தனை மட்டும் நடக்கிறது. ना केवल इंडिया में, पूरे दुनिया में प्रार्थना चल रहा है। இந்தியாவில் மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதுமாக நடைபெறுகிறது பிரார்த்தனை. प्रभु कोरोना से बचाइए, ஆண்டவரே இந்த கொரோனாவிலிருந்து எங்களை விடுவித்தருளும், भूखमरी से बचाइए, பசி பட்டினிலிருந்து விடுவிச்சிருங்க ஆண்டவரே, और सारा दुख से बचाइए, எல்லா துக்கங்களிலிருந்து எங்களை விடுவிச்சிருங்கப்பா. लेकिन बहुत कम लोग प्रार्थना करते हैं, प्रभु मेरी आत्मिक आंखें खोल ताकि मैं ट्रूथ को, रियलिटी को जान सकूं प्रभु। ஆனால் மிகவும் சிலரே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே இதை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், ஆத்மாவில் ஒரு மனக்கண்கள் திறக்கப்படணும் ஜெபிக்கிறார்கள். परमेश्वर हमारे लिए क्या रखा है उसको जानने के लिए हमें प्रार्थना, प्रभु हम आपकी दर्शन कर सके प्रभु, आपकी योजना की सच्चाई को हम समझ सके प्रभु। ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும், நீங்கள் எங்களை குறித்து என்ன நிர்ணயித்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். प्रार्थना करना है, हम लोग दुनिया जान के लिए आप कुछ प्रार्थना करते हैं, लंबा लिस्ट बताते हैं। अगर सिंह जबा कुमार बोलता है, हम लोग प्रार्थना करने लगते हैं तो दुकान में जैसे लिस्ट बढ़ा देता है वैसे ही लिस्ट देते हैं, लेकिन कभी प्रार्थना नहीं करते हैं, प्रभु हम तेरी सच्चाई को और जाने प्रभु। நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லாமே நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும், மளிகை கடையில் கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி அல்லாதபடி ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை திறந்தருளும், மனக்கண்கள் திறந்தருளும் ஜெபிக்க வேண்டும். हम लोग प्रार्थना करना है कि हमारे आत्मिक आंखें अच्छा से खुल के समझ सके परमेश्वर की योजना को, ஆண்டவருடைய அந்த தீர்மானங்களை அறிந்து கொள்ளும்படியாய் நம்மளுடைய ஆத்மா விழித்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. यहाँ पे प्रार्थना किया, प्रभु अपने चेले लोग को कितना अच्छा से, प्रभु इनकी आंखें खोल दो। இங்கே எலிசா எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரே என்னுடைய சீசர்கள் காணும்படியாய் மனக்கண்களை திறந்தருளும் என்று. हम लोग होते तो गुस्सा करते हैं, क्या यार कौन आदमी है, तुमको कुछ पता नहीं है, நம்மனா கோபப்படுறோம், என்னையா என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு, क्या है कितना दिन से मसीह में है, ये कर रहा है वो कर रहा है, अभी कुछ नहीं पता है तुमको.
என்ன நீ ஆண்டவர்கிட்ட இருக்க, இது வரைக்கும் உனக்கு ஒன்றும் தெரியல लेकिन एलिसा प्रार्थना कर रहा है, प्रभु इनकी आंखें खोल दे। ஆனா எலிசா அங்க விண்ணப்பம் பண்ணுகிறாள், தன்னுடைய சீசர்களுக்காக இவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். आप हमारे लिए क्या रखे हैं, इनकी आंखें खोल के ये देखने पाए हमारे लिए जो योजना आपका है परमेश्वर। நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த யோஜனை வெளிப்படும்படியாய் என்னுடைய சீசர்களுக்கு அவருடைய கண்களை திறந்திரணும் என்று ஜெபிக்கிறார். प्रार्थना करना है परमेश्वर आंखों के खोलने पाए। நம்ம ஜெபம் பண்ண வேண்டும், ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று. हमें गहराई में जाना है, परमेश्वर की गहराई, वचन की गहराई में जाना है। நம்ம ஆண்டவருடைய வசனத்தின் அந்த உள்ளார்ந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை அறிந்து கொள்ளும்படியாய் தியானிக்க வேண்டும். जितना परमेश्वर की वचन के गहराई में जाएंगे उतना मसीह के जैसा बदलेंगे। हम लोग मसीह के जैसा बदलते जाएंगे। எவ்வளவு வசனத்துக்குள்ள நம்ம தியானிப்போமோ அதன் மேல ஆர்வமா இருக்குமோ அதன்படி நம்முடைய உள்ளார்ந்த ஆத்மா புதுப்பிக்கப்படும். जितना परमेश्वर के वचन की गहराई में जाएंगे उतना मसीह we will transform, we will become like Christ. நம்ம எவ்வளவு வசனங்களுக்குள்ள செல்கிறோமோ அவ்வளவு நம்ம மனம் மறுரூபமாகி ஆண்டவருடைய வழியில் நடப்போம். हम लोग उतना मसीह के जैसा बदलते जाएंगे. நம்ம ஆண்டவருடைய மாதிரி ஆண்டவர் காட்டிய அந்த மாதிரியில நம்ம நடக்கும்படியாக मसीह के स्वभाव में बदलते जाएंगे. நம்மளுடைய சுபாவங்கள் எல்லாம் ஆண்டவரை போல மாறும். मसीह के प्रेम में बदलते जाएंगे. அவருடைய அன்பு மாதிரி அவருடைய அன்பை போல நம்ம அன்பு மாறும். यहाँ पे जब आंखें खोला तो क्या जब प्रार्थना किया एलिसा तो आंखें खुला तो क्या देख रहा है? இங்க எலிசா விண்ணப்பம் பண்ண உடனே அங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? एलिसा के चारों ओर का पहाड़ अग्नि में घोड़ों और रथों से भरा हुआ है. இங்கே அவர்கள் பார்க்கிறது அக்னிமயமான குதிரைகள் ரதங்களால தேவ தூதர்கள் சூழ பாளையமரங்கி இருக்கிறதை तो காண்கிறார். एलिसा पहला प्रार्थना किया अपने चेले लोग के लिए. எலிசா முதலாவது அவருடைய சீசர்களுக்காக ஜெபம் பண்ணினார். एलिसा पहला प्रार्थना किया अपने चेले लोग के लिए. எலிசா இங்க அவருடைய சீசர்களுக்காக முதலாவது ஜெபம் பண்ணுகிறார். अभी उसका दुश्मन शत्रु आ गया है. இங்க அவருடைய விரோதி வந்து விட்டார்கள். इसको पकड़ने के लिए आया है. இவரை பிடிக்கும்படியாக கடந்து வர்றாங்க. अभी प्रार्थना कर रहा है, प्रभु इन लोग आंखें अंधा कर दे, इन लोग आंखें बंद कर दे. இப்போ அவங்க வரும்போது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணா இவங்களோட கண்கள் மறையட்டும் என்று. 18 पद में पढ़िए. 18 எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை தியானிப்போம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். यहाँ पे प्रार्थना कर रहा अपने शत्रु के लिए, नाश नहीं करने के लिए, इसके आंख விண்ணப்பம் பண்ணும்போது அவங்களை அழிக்கும்படியாக வேண்டவில்லை, அவருடைய கண்கள் குருடாகட்டும் என்று. अभी इसको आंख अंधा कर दिया है. இப்போ அவங்களுடைய கண்கள்ல மயக்கம் வந்து விட்டது. एलिसा ही पूछ रहा है किधर जाएगा? எலிசா கேட்கிற எங்க போவீங்க? सुनो हम तुमको एक रास्ता बताते हैं. கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். जिसको तुम ढूंढ रहे हो उसको पास हम पहुंचा देंगे. யாரை தேடுறீங்களோ அவங்க பக்கத்துல உங்களை அனுப்பிடுவேன். शत्रु से बात कर रहा है एलिसा. இங்க தன்னை பிடிக்கும்படியாக வந்த விரோதிகளிடத்தில் அவரை பேசுகிறார். बका रहा है क्योंकि आंख अंधा हो गया. இவங்க அங்கிட்டு இங்கிட்டு திணறாங்க, ஏன்னா இவங்களுடைய கண் மயக்கம் உண்டாகிவிட்டது. परमेश्वर के अभिषिक्तों के विरोध में खड़ा होना आसान बात नहीं है. ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்புவது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. परमेश्वर के अभिषिक्तों के ऊपर हाथ उठाना आसान बात नहीं है. ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மேல கைகளை உயர்த்துவது கூடாத காரியம். दाऊद को कितना बार 3 बार मौका मिला कि शाऊल को खत्म करें, लेकिन वो बोला हम परमेश्वर के अभिषिक्तों के ऊपर हाथ उठा नहीं सकते हैं. தாவீதுக்கு 3 முறை அந்த சவுலை கொல்லும்படியான வாய்ப்பு கிடைத்த போதும் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவரை நான் கொல்லுவது எப்படி என்று அதை விட்டுவிட்டார். वो हाथ उठाना नहीं चाहा. அவர்கள் மேல் அவரை அடிக்க அவர் விரும்பவில்லை. वो पिता पिता करके बुला रहा था. दाऊद पिता पिता करके बुला रहा था. அங்க அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறார். पिता पिता करके शाऊल को बुला रहा था. அவர் சவுலை அப்பா அப்பா என்று அழைக்கிறார். यहाँ पे परमेश्वर के विरोध में आया है कि इसको ना, परमेश्वर के दास के विरोध में आया कि इसको नाश करें, लेकिन नाश नहीं किया, खुद अंधा हो गया.
இங்கே ஆண்டவருடைய அந்த தாசரை அடிக்கும்படியாக அவங்களை பிடிக்கும்படியாக வந்தவருடைய கண்களை அவர் கண் மயக்கம் உண்டாகும்படியாக செய்து விட்டார். खुद अंधा हो गया, அவங்களே கண் தெரியாம போயிட்டு एलिसा खुद जो लेके जा रहा है दूसरा जगह पे, எலிசா அவரே இவங்களை அழைத்து கொண்டு வேற இடத்துக்கு लेके போயிரு जा करके उसको कैपिटल सिटी ऑफ इस्राएल देश के राजधानी कैपिटल देश में लेके चला गया उसको, அங்கே அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுடைய தலைநகரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. वहां पे ले गया. वहां पे राजा पूछ रहा है, इस्राएल देश का राजा, क्या इसको मार दूं? அங்கே இஸ்ரவேலுடைய ராஜா கேட்கிறா, இவங்களை வெட்டி போடுமா? शत्रु इसके हाथ में है, दुश्मन जो मारने आए एलिसा के इसके हाथ में, ये चाहता तो कुछ भी कर सकता, लेकिन एलिसा परमेश्वर का दास हाथ नहीं उठाया. இங்கே எலிசாவோட கையில் தான் அவர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ராஜாவும் கேட்கிறார் இவர்களை கொன்றலாமான்னு. ஆனால் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட அந்த தாசன் கொல்லும்படியாக எதுவும் செய்யவில்லை. परमेश्वर के दास और परमेश्वर के आत्मिक व्यक्ति, परमेश्वर के बच्चों के अंदर में एक गुण होता है, किसी के जीवन के ऊपर किसी के ऊपर उंगली हाथ नहीं उठाता बिना मतलब के. ஆண்டவருடைய ஆத்மாவால் நிரப்பப்பட்டு அவருடைய தேவ பிள்ளைகளாக இருக்கிய தேவ தாசர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அது மற்றவர்களை அடிக்கும்படியாக எப்பவும் கை தூக்க மாட்டார்கள். हाथ नहीं उठाया उसके ऊपर, அவர்கள் மேலே அவர்கள் அடிக்கும்படியாக கை போடவில்லை. राजा पूछ रहा है क्या मारो? ராஜா கேட்கிற, என்ன கொன்றலாமா? इसको मार दो. இவங்களை வெட்டி போட்டுடலாமா? एलिसा बोल रहा है नहीं. எலிசா சொல்றா, இல்லை, इसको खाना खिलाओ, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, इसको खाना खिलाओ. இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. खाना की वहाँ पे भोजन लिखा है नीचे में, वहाँ पे भोजन उसके लिए एक बहुत बड़ा भोज किया, फीस्ट किया. கீழே இன்னும் வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அங்க நல்ல சாப்பாடு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. उसके सारे लोग के लिए एक अच्छा भोज किया. அங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சாப்பாடு ஆயத்தப்படுத்தப்பட்டது. उसको भोज करने के बाद அதற்கு அப்புறம் उसको फिर अपना देश में उसको भेज दिया. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போகும்படியாக அவர் அனுப்பிவிட்டார். जब अपना देश में चला गया तो वहाँ प्रार्थना किया फिर एलिसा, प्रभु इनका आंखें खोल दे. அவங்க ஊருக்கு போன உடனே எலிசா இங்க ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். वहाँ पे वो आंखें खोल के देखता तो अरे हम तो यहाँ पे अपनी जगह पे आ गए हैं. அங்க போய் ராணுவ வீரர்களை பார்க்குறாங்க, என்ன நம்ம வந்த இடத்திலே இருக்கிறோமே, இங்கேயே இருக்கிறோமே என்று இது பண்றாங்க. यहाँ पे एलिसा देखिए कितना जगह, पूरा एक दिन की नहीं कई दिन की कहानी है. एलिसा चाहता तो उसको नाश कर सकता था, लेकिन परमेश्वर का गुण, मसीह का गुण, आत्मिक जन का गुण उसके अंदर में था. उंगली नहीं उठाएंगे, हाथ नहीं उठाएंगे बिना मतलब के, इसलिए उंगली नहीं उठाया उसके ऊपर. ஆண்டவருடைய தாசராக இருக்கிற தேவ மனிதராகிய எலிசாவுக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்களை நெருங்கி இருந்தோம், பல நாட்கள் அவர்களோடு கூட அழைத்து சென்றோம், அவர்களை கொல்லும்படியாக அவர் எத்தனிக்கவில்லை. இதுதான் ஆண்டவருடைய குணாதிசயங்களை மிக உயர்ந்தது. परमेश्वर के अगर जन है, परमेश्वर के व्यक्ति हैं, तो सच्चाई में आपके द्वारा कोई आशीष पाएगा. कोई भी व्यक्ति जीवन में घात या हर्ट नहीं होगा. ஆண்டவருடைய அந்த குணங்கள் ஒன்று, ஆண்டவரை தியானித்து அதில் இருக்கிற ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தைகள் கடந்து வரும், அவர்களை துன்பப்படுத்தும்படியானது இல்லை. हम सब लोग मसीह में आ रहे हैं, दिन पर दिन बाइबल पढ़ रहे हैं, प्रार्थना कर रहे हैं. जो लोग नहीं जानते हैं मसीह को, उसको भी हम लोग सुना रहे हैं एक ही चीज के लिए, कि आपके द्वारा एक दूसरे व्यक्ति आशीष पाने पाए. நம்ம வருகிறோம், ரட்சிக்கப்பட்ட நாம் வேதம் வாசிக்கிறோம், படிக்கிறோம், ஆண்டவரை தியானிக்கிறோம், நம்மை அறியாதவர்களுக்கும் அவர்களுக்கு நம்மை அறிவித்து கொண்டு இருக்கிறோம். हम लोग बदल रहे हैं मसीह के जैसा, क्योंकि यीशु मसीह एक दूसरे के लिए आशीष का कारण था, श्राप का कारण नहीं था. ஆண்டவராகிய இயேசுவை போல நம்ம மாற அனுதினமும் முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். அவரை போல மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், மற்றவர்களை துன்பப்படுத்தும்படியாக குற்றப்படுத்தும்படியாக அல்ல. परमेश्वर के पास अगर आप जितना भी प्रार्थना करने के लिए, आशीष पाने के लिए आते हैं, सबका जीवन ऐसे ही बदलना है. हमें मौका मिले तो बदला नहीं लेना है, लेकिन उसको आशीष देना है. அந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிற நாம் அந்த மாதிரி ஒருவரை கண்டாலோ இல்லை இது காண முயற்சிக்கப்பட்டாலோ நம்மளும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணணும், உதவி செய்யணும், அவர்களை துன்பப்படுத்தும்படியாக அல்ல. मसीह के पास, परमेश्वर के पास केवल आशीष के लिए नहीं, दूसरों की आशीष के लिए आना है. நாம் வருவது நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அல்ல, மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். कहीं भी किसी परिस्थिति में रहे, हमें डर नहीं. हो सकता है हम शत्रु को, दुश्मन को आशीष दे देंगे तो कल हो के वो मेरे ऊपर प्रहार करेगा.
நம்ம எதிரியை ஆசீர்வதிச்சிட்டோம் அவன் நாளைக்கு நம்மளுக்கு விரோதமாக வந்துடுவாங்களோ என்று நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हमें डरने की जरूरत नहीं है। நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. व्यक्तिगत मैं किसी से डरता नहीं हूँ कि हम आशीष देंगे उसको कल होके वो मेरे ऊपर प्रहार करेगा, मैं नहीं डरता हूँ। நான் அப்படி பயப்படுறது இல்லை. மற்றவங்களை நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால விரோதிகளை ஆசீர்வதினா நாளைக்கு எழுப்பி நம்மளையே பாதிக்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம பயப்படுவது இல்லை. क्योंकि हम बाइबल विश्वास करते हैं, यीशु मसीह के विश्वास करते हैं। जो उसकी ओर है मेरा विरोधी के पास है उससे ज्यादा मेरी ओर है, क्योंकि हम आशीष का कारण है। ஆண்டவருடைய அந்த பாதையில் நடக்கிற பைபிளை தியானிக்கிற நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். हम ये विश्वास करते हैं कि हम बाइबल पढ़ने वाले हैं, हम बाइबल को मानने वाले हैं, इसलिए हमें डर नहीं लगता कि मेरे विरोध में आकर के मुझे प्रहार करेगा, मुझे दबाएगा। हमारी ओर परमेश्वर की आशीष है, हमारे ऊपर परमेश्वर का आशीष है, इसलिए कोई डर भय नहीं है। நம்ம வசனத்தை தியானிக்கிறவர்கள் வசனத்தின்படி நடக்க முயற்சிக்கிறவர்கள் நம்ம மற்றவர்களால் எந்த விதத்திலையும் அவங்களால பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். अगस्तीन जबा कुमार बोलता था जब वहाँ आया था सेवकाई करने के लिए, तब தேவ மனிதர் ஊழியக்காரர் அகஸ்டின் ஜெபகுமார் ஒருவர் சொல்லியிருக்கிறாங்க. वो बोलता था पैसा हो या ना हो, अगर तुम सच में परमेश्वर का दास हो, सच में विश्वासी हो, तो बालू भी, वो सोन नदी का बालू भी रुपया बनेगा। அதாவது நீங்கள் உண்மையாக ஆண்டவரை விசாரித்து உங்களோட பைசா இருக்கோ இல்லையோ அது சூழ்நிலை அல்ல. நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஒரு காரியத்தை வரும்போது அது பணமாக மாறும், பொண்ணாக மாறும். किसी भी परिस्थिति से डरना नहीं है, எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் किसी भी இல்லை. परिस्थिति से किसी से डरना नहीं है, எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் நம்ம பயப்பட ना तो வேண்டிய அவசியம் डरना இல்லை. है ना तो किसी का बदला चुकाना है। நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் நம்ம எதிர்த்து அவங்களுக்கு பதில் செய்யும்படியாக நம்ம கடந்து வர हमें வேண்டாம். आशीष देना है अपने शत्रु को, நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு நம்ம ஆசீர்வதிக்க अपने வேண்டும். शत्रु को हमें आशीष देना है, प्रभु में अगुवाई करना कि वो भी मसीह के जैसा बन जाए। நம்ம விரோதிகளையும் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும், அவரும் நம்மை போல மாற வேண்டும் என்று. ये बाइबल में सामर्थ पाया जाता है, இது வல்லமை தரக்கூடிய பைபிள் ஆக ये இருக்கிறது. बाइबल में सामर्थ है। एक चोर भी, एक बेईमान भी, एक टेररिस्ट भी एक दिन पवित्र मसीह के जैसा बन सकता है। இதில் அருளப்பட்டு இருக்கிற வார்த்தைகள் ஒரு திருடனை, கொலையாளியை, குற்றவாளியை பரிசுத்தனாய் மாற்ற முடியும். कितना बड़ा पापी रहे, बाइबल में सामर्थ है कि एक दिन वो बदल जाएगा। எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு தரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. इसलिए अगर मौका मिले तो बदला नहीं लेना। அதனால நம்ம எந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா யாரையும் எதிர்த்து பதில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. वो बदला कब होगा? जब वो परमेश्वर के पास फिर जाएगा तो खुद वो अपने आप बदला हो जाएगा, आपको बदला लेने की जरूरत नहीं है। நம்ம அவங்களை எதிர்த்து எந்த எதுவும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அவங்களே ஆண்டவரிடத்து வரும்போது மாறி விடுவார்கள். विश्वास करें और हिम्मत के साथ रहें। जो आपके शत्रु के पास है उससे ज्यादा आपके पास है। விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், நம்பிக்கையில் தரித்திருப்போம், நம்ம எதிரியை விட நம்ம மேலானவர்கள் என்பது. आपके शत्रु मतलब कोई मनुष्य ही नहीं होता है। हम जो भी आप मन में सोच रहे हैं, आपका योजना के, सही योजना के विरोध में अगर कोई खड़ा होता है तो शत्रु है। இங்கே மனிதர்கள் மாத்திரம் அல்ல, நம்ம சிந்தையில் யோசிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் காரியத்துக்கு விரோதமாக இருக்கிறதும் அது சத்ருவாக எண்ணப்படும். परमेश्वर के काम के योजना के विरोध में खड़ा होता है वो शत्रु है। ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் எதிரிகளாக இருக்கிறார். दुष्ट आत्मा कहीं से कोई समस्या भी खड़ा कर सकता है, சாத்தான் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்க முடியும். लेकिन हमारे पास में उससे बड़ा सामर्थ्य है। कहीं पे हमारे लिए अग्नि में घोड़ों को, अग्नि में रथों को परमेश्वर हमारे लिए, हमारे जीवन को बचाने के लिए खड़ा कर सकता है। எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையா இருக்கும்போது நம்மளை சூழவும் அக்னிமயமான குதிரைகள், ரதங்கள் கடந்து வரும். परमेश्वर आज ऐसा ही आशीष देने पाए, ஆண்டவர் இப்பொழுது அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க परमेश्वर आज ऐसे ही जीवन बनाने पाए, அப்படியான வாழ்க்கையை நமக்கு தருவாராக. दिन पर दिन मसीह के जैसा हम बदलते जाने पाए। ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போல நம்ம மாறுவோம். हम प्रार्थना करें कि प्रभु हमारे आत्मिक आंखें की खोल दे इस परिस्थिति में कि हम गहराई से आपके वचन को, हम गहराई को समझ सके। परमेश्वर சூழ்நிலைகளை பார்த்து நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இதில் உண்மை என்ன, இதை பற்றி என்ன என்பதை என்னுடைய மனக்கண்கள் திறந்தருளும்
அவர்களின் ஆத்மாவில் அதை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க हम வேண்டும். लोग आंखों को बंद करके प्रार्थना करेंगे। நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். परमेश्वर पिता, ஆண்டவராகிய இயேசப்பா, इस दुनिया में केवल अंधकार ही है प्रभु। இது இந்த உலகம் அந்தகாரத்தின் வல்லமையில இருக்கிறது ஆண்டவரே. परमेश्वर हम चाहते हैं आपके लिए जीने के लिए प्रभु। ஆண்டவரே, இங்க உமக்காக நாங்கள் வாழும்படியாக परमेश्वर விரும்புகிறோம். हम चाहते हैं आपके लिए कार्य करने के लिए प्रभु। உமக்காக நாங்கள் காரியங்களை நடப்பிக்க கிருபை தாரும். परमेश्वर पिता, हम चाहते हैं आपके जैसा बदलने के लिए परमेश्वर। உங்களைப் போல மாற நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. परमेश्वर, लेकिन हमें पग पग में, कदम कदम में, हमारे विरोध में परमेश्वर कुछ न कुछ खड़े होते रहता है प्रभु। நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. परमेश्वर पिता, हर एक कदम कदम में हमारे विरोध में खड़ा होता है प्रभु। ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எதிராகவும் சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. परमेश्वर, इस परिस्थिति में हम प्रार्थना करते हैं कि मैं इसका जवाब नहीं, लेकिन आप ही दें परमेश्वर पिता। இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம், நீரே அதில் பதில் செய்யும்படியாக வேண்டுகிறோம். हम परमेश्वर पिता, हम दिन पर दिन आपके जैसा बदलते जाएं प्रभु। ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாற வேண்டும் என்று அனுதினமும் நடந்து கொண்டு இருக்கிறோம். ना केवल मैं प्रभु, मेरे द्वारा और लोग परमेश्वर, हजारों लोग, लाखों लोग दिन पर दिन प्रभु आपके जैसा बदलना पाए परमेश्वर। நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதை அப்படி ஆக வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. परमेश्वर पिता, हमारे अंदर की प्यास को आप जानते हैं प्रभु। ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் தாகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. आप हमारे तड़प को जानते हैं परमेश्वर पिता। எங்களுடைய அந்த வேண்டுதலை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. जिस समय कुछ नहीं रहता है, उस समय में अपनी परमेश्वर सामर्थी हाथ को भेज के आप बोलते हैं, मैं तेरे साथ हूँ बेटा। ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. परमेश्वर पिता, சபா, सामर्थी प्रभु, சர்வ வல்லமையுள்ள தேவனே, हमें समझने दे कि आपकी हाथ मेरे ऊपर है परमेश्वर। ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறது என்பதை. आप हमें अवश्य ही, जरूर ही हमें परमेश्वर इस्तेमाल करेंगे और मेरे द्वारा औरों को आप बदलेंगे मसीह के जैसा परमेश्वर। ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்தும் உம்மை போல இன்னும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ்ந்த அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தும். परमेश्वर आशीष का प्रभु जी। ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. कितने लोग प्रभु मसीह में आते हैं, लेकिन वचन की गहराई को नहीं समझते। उनके वचन को, गहराई को समझने के लिए अनुग्रह को दे प्रभु। ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் நீர் அந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாய், ஆத்மாவுல நிறைந்து அவர்கள் வேதத்தை தியானிக்கும்படியாய் கிருபை பாராட்டும். दिन पर दिन आपके साथ हम आपके रूप में आपके जैसा बदलते जाने पाए प्रभु। அனுதினமும் உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை தாரும். परमेश्वर आशीष का प्रभु, ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, दया कर प्रभु। தயவு பாராட்டுங்கப்பா. किसी भी परिस्थिति में हम मसीह आपके जैसे हम जीवन बिताने पाए परमेश्वर। எல்லா சூழ்நிலையிலும் உம்மை போல நாங்கள் வாழ கிருபை தாரும். जहाँ हम कुछ करते हैं, बोलते हैं, चलते हैं प्रभु, हर जगह मसीह मेरे द्वारा चमकने पाए प्रभु। நாங்கள் செல்லுகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, சொல்லுகிற இடங்கள் எல்லா இடங்களிலும் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் கிருபை செய்யும். अनुग्रह कर प्रभु, அனுகிரகம் பாராட்டும் ஆண்டவரே. दया कर प्रभु। தயவு செய்யுங்கப்பா. यीशु परमेश्वर, இயேசு அப்பா, आशीष कर प्रभु। நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன். हमारे परिवार को भी आशीष कर, எங்கள் குடும்பங்களை हमारे ஆசீர்வதிங்க. देश को आशीष कर, எங்கள் நாட்டை ஆசீர்வதிங்க. परमेश्वर सबों को आशीष कर प्रभु। எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தாரும். धन्यवाद हो प्रभु। நன்றி இயேசப்பா. यीशु के नाम से प्रार्थना करता हूँ परमेश्वर, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, आमीन। ஆமென்.